ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட் வாய்ஸ். அதாவது இன்றைய இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கத்தி எடுக்கிறது, பட்டா கத்தி, அருவா, துப்பாக்கி இதெல்லாம் எடுத்துகிட்டு நான் தான் கெத்து, நான் பழி தீர்க்க போகிறேன், பழிக்கு பழி வாங்க போகிறேன் அப்படிலாம் சொல்கிறீங்கல்ல. தயவுசெய்து அந்த மாதிரி இளைஞர்கள் அந்த மாதிரி வீடியோவை ஷேர் பண்ணுவாங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு இந்த வீடியோவை 2 நிமிஷம் இந்த காணொலியை ஒரு தவறாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் நல்லதுக்காக இல்லை, உங்கள் நல்லதுக்காக. வணக்கம், நான் மணிகண்டன் பேசுகிறேன். என்னோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தால் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் எனக்கு 15 நாள் பரோல் விடுப்பு கொடுத்தாங்க. இந்த 15 நாள் பரோல் விடுப்பில் நான் என்னோட தொலைஞ்சு போன அத்தனை சந்தோஷங்களையும் மீட்டெடுத்த மாதிரி எனக்கு ஒரு உணர்வு, அப்படி ஒரு சந்தோஷம். அது மட்டும் இல்லை, சிறையிலேருந்து வெளியில் குடும்பத்து கூட இருக்கக்குள்ள தான் வாழ்க்கையோட அருமை எனக்கு என்னன்னே தெரியுது. குடும்ப தலைவனாக என் வாழ்க்கையை தொடங்கினேன். இத்தனை ஆண்டுகள் சிறையில் என் இளமையை தொலைத்ததை எண்ணி வெட்கி தலை குனிகிறேன். ஒரு நிமிடம் கோபத்தால் 27 ஆண்டுகள் சிறை தண்டனை, 1/4 நூற்றாண்டுகள் என் வாழ்க்கையில் காணாமல் போனது. வன்முறை என்றுமே ஒரு பிரச்சனைக்கு தீர்வாகாது, பகையும் தீராது. பகை என்பது ஒரு மனிதனுக்கு இழப்பை மட்டுமே தரும். இதை புரிந்து கொள்ள எனக்கு 27 ஆண்டுகள் தேவைப்பட்டது. எவ்வளவு பெரிய மாவீரனாக இருந்தாலும் அவனது வீரமும் ஒரு நாள் முற்று பெறும். கத்தியும் ரத்தமும் இளைஞர்களை சிறை கொட்டகைக்குள் தள்ளி இளமையை உணவாக எடுத்துக்கொள்ளும். 20 வயதில் சிறைக்கு சென்ற நான் இன்று 48 வயது வரை சிறை கொட்டகைக்குள் எதிர்காலத்தை தேடி அடைபட்டு கிடக்கின்றேன். வாழ்க்கை ஒரு முறைதான், இனி எங்கு தேடினாலும் இழந்த இளமையும் தொலைந்த வாழ்க்கையும் எப்போதும் என்னால் மீட்டெடுக்க முடியாது. இளைய தலைமுறை இளைஞர்களே, நீங்கள் வீட்டிற்கு மட்டுமல்ல, இந்த சமூகத்திற்கும் நம் நாட்டிற்கும் மிகப்பெரிய முதுகெலும்பு நீங்கள். நம் நாட்டில் வாழ எவ்வளவோ நல்ல வழிகள் இருக்கிறது, அதில் ஒன்றை தேர்ந்தெடுங்கள். உலகிலேயே நம்முடைய சிறந்த முதல் ஆசான், நல்ல வழிகாட்டி எல்லாம் நம் தாய் தந்தை தான். என்றுமே தன் பிள்ளைகளுக்கு கெட்டதை சொல்லித்தர மாட்டார்கள். ஒரு தந்தை திருடனாக இருந்தாலும் தன் பிள்ளையை டாக்டராகவோ வக்கீலாகவோ இன்ஜினியராகவோ உருவாக்கவே ஆசைப்படுகிறார். இன்று என்னோட பரோல் விடுப்பை முடித்துக்கொண்டு என் குடும்பத்தை பிரிந்து கனத்த இதயத்துடன் சிறை கொட்டகைக்குள் அடைபட கிளம்பிவிட்டேன். இனி ஒரு காலம் குற்ற சம்பவத்தில் ஈடுபடாமல் திருந்திய மனிதனாக என் மனைவி பிள்ளைக்காக வாழவே ஆசைப்படுகிறேன். நன்றி. பரோலில் வந்த இந்த 15 நாளில் என் பிள்ளைங்க கூட விளையாட இருந்து, அன்பை பரிமாறிருந்து, என் மனைவிக்கு நல்ல ஒரு கணவனாக இருந்தது. எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது. எவ்வளோ பெரிய கொடூர குற்றவாளியாக இருந்தாலும் தன்னோட குடும்பம் அந்த கொடூர குற்றவாளியை மாற்றிடும்ன்றது நம்ம கேள்விப்பட்டுக்கிறோம். ஆனால் என்னை போல ஒருத்தவங்களை ஒரு குடும்பம் என்னை இந்த அளவுக்கு மாற்றிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனி வரும் காலங்களில் என் மனைவிக்காகவும் என் பிள்ளைங்களுக்காகவும் வாழ ஆசைப்படுறேன். வாழறதுக்கு வழி கொடுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்களா? இவர் யார் தெரியுமா? இவர் பேர் மணிகண்டன். தன்னுடைய 20-21 வயசில், அதாவது இளவட்ட வயசில் இருக்கும்போது தேர்தலில் செஞ்ச ஒரு தவறுக்காக, ஒரு குற்றத்துக்காக கிட்டத்தட்ட 27 வருஷமாக சிறை தண்டனை அனுபவிச்சிட்ருக்காரு. அவர் இடையில் பரோலில் 15 நாள் லீவ் கேட்டு வந்தார். எதுக்கு தெரியுமா? அவங்களுடைய குழந்தை, அந்த 3-2 வயசு குழந்தை முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 15 நாள் லீவ் கேட்டு வந்திருந்தாங்க. அந்த 15 நாள் வாழ்க்கைன்றது என்னன்றதை அவர் முழுசாக புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் 16ஆவது நாள் திருப்பி எங்கே போவார்னு நினைக்கிறீங்க? திருப்பி சிறைக்கு போக தான் செய்வார். தயவு செஞ்சு யாருமே அப்படி பண்ணாதீங்க. நான் தெரியாமல் பண்ணிட்டேன், அதுக்காக இத்தனை வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்சிட்ருக்கேன், நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்றதுலாம் சமீபத்தில் வீடியோ வைரல் ஆகி வந்துச்சு. அந்த சகோதரர் போட்டிருந்தது. நான் தயவு செஞ்சு இளைஞர்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சுடுகாட்டில் போய் உட்காந்துக்கிட்டு கத்தியை வச்சு குத்தி நான் பழிக்கு பழி வாங்காமல் இருக்க மாட்டேன், வேட்டி தூக்கி கட்டிக்கிட்டு நான் தான் பெரிய தாதா, நான் தான் பெரிய ரவுடி, என் பின்னாடி 10 கும்பல் இருக்குது, 20 கும்பல் இருக்குது. தம்பி, நீ வெட்டிட்டு இவன் உன் பின்னாடி ஒருத்தன் இருக்க மாட்டான். 30 வருஷம் 40 வருஷம் நீ ஒரு ஆள் சிறையில் இருந்துட்டு வரணும். நீ வர்றது வாழ்க்கை ஃபுல்லாக சாகுற வரைக்கும் சிறை தண்டனையாக கழிஞ்சிட்டு போயிடும். அது வேறு விஷயம். தயவுசெய்து இந்த மாதிரிலாம் யாரும் பண்ணாதீங்க. இந்த சுடுகாட்டில் எடுத்து போடுறது, பட்டாக்கத்தி அருவா எடுத்து குத்துறது, இந்த மாதிரி நீ ரீல்ஸ் எடுத்து போடுற, பின்னாடி இன்னொருத்தன் என்ன பண்ணுவான்? அதை பெரிய இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு அவன் அதுக்கு மேலே பண்ணுவான். உண்மையாக இதெல்லாம் வெத்து தம்பி. உண்மையான ரியல் கெத்துனா என்ன தெரியுமா? சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி, யூபிஎஸ்சி கிளியர் பண்ணி, தன்னுடைய 21 வயசில் 23 வயசில் ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐஆர்எஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸராக வராங்க பாரு, அவங்களுக்குலாம் சல்யூட் அடிக்கிறாங்க பாரு. இதுதான் தம்பி உண்மையான ரியல் கெத்து. நீ கத்தியை தூக்குறது, அருவா தூக்குறது, துப்பாக்கி தூக்குறதெல்லாம் இருந்தீங்கன்னா இது ரியல் வெத்து தான். தயவுசெய்து இந்த மாதிரி செய்யாதீங்க. செய்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் நீ செஞ்சன்னு இவன் வாழ்க்கையில் ஏண்டா செஞ்சன்ற அளவுக்கு வாழ்க்கை உன்னை வருத்திடும். இதுவரை அஃப்ரின் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.